ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு கிராமத்து வாசனையோடு இருக்கும் உலர்ந்த மீனை பற்றி தான் பேச போகிறோம். உலர்ந்த மீனுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, கருவாடை பற்றி தான் பேச போகிறோம். கருவாடோட நன்மைகள் என்னென்ன, அது நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் பக்க விளைவுகள் தரும், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலருக்கு உலர்ந்த மீனை சாப்பிடுவது பிடிக்காது. உலர்ந்த மீனை பார்த்தாலே எரிச்சல் வரும். அவை துர்நாற்றம் வீசுவதாகவும் அவற்றை சாப்பிட்டாலே அருவருப்பாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் அவற்றை பற்றி அறிந்து அனைவரும் உலர்ந்த மீனில் பச்சை மீனை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக கூறுகின்றனர். கருவாட்டில் புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜன் நீட்சிகள் மற்றும் நம் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது ஊட்டச்சத்துக்களை அறிந்த அனைவரும் நிச்சயமாக அவற்றை சாப்பிடுவார்கள். கருவாடு சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. கருவாட்டில் உள்ள புரதங்கள் நமது எலும்புகளை வலுப்படுத்தவும் தசைகளை வளர்க்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது. கருவாட்டில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. இது நமது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் கருவாட்டில் வைட்டமின் B12 அதிகமாக இருப்பதால் அவை நமது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றது. மேலும் அவற்றில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் அவை நமது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது. கருவாடு சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உலர்ந்த மீனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. உலர்ந்த மீனில் உள்ள அதிக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளடக்கம் நமது பற்களை வலுப்படுத்துவதாகவும் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலம் சளி மற்றும் இருமல் போன்ற பொதுவான நோய்களிலிருந்தும் நமது உடலை பாதுகாக்கிறது என்று கூறப்படுகிறது. கருவாடு பெண்ணின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது மற்றும் பெண்களுக்கு சிறுநீர்ப்பை தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது என்று கூறப்படுகின்றன. கருவாடு சாப்பிடுவதால் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் பால் உற்பத்தியை மேம்படுத்த முடியும் என்று கூறுகிறார்கள். கருவாட்டில் உள்ள வைட்டமின் B12 இரத்த சிவப்பணுக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. இதில் காணப்படும் ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து உட்கொண்டால் மூட்டு வலி பிரச்சனைகளையும் நீக்க முடியும் என்று கூறப்படுகின்றன. கருவாட்டில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதாக கூறப்படுது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். கருவாட்டை சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்றும் சில உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உலர்ந்த மீனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். கருவாட்டில் சோடியம் சத்து அதிகம் இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கருவாட்டை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கருவாட்டில் அதிக புரதம் இருப்பதால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் கருவாட்டை உட்கொள்வதை தவிர்க்கலாம். கருவாடு சாப்பிடுவதால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கர்ப்பிணி பெண்கள் கருவாட்டை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மோர், தயிர், கீரை போன்ற உணவுகளை கருவாட்டுடன் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சளி, இருமல் இருக்கும்போது கருவாட்டை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. சிறுநீரக நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. கடல் உணவு அலர்ஜி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. 1 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடாது. உலர்ந்த மீன் நல்ல சத்து கொண்டது, ஆனால் அளவோடு சாப்பிடணும். ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் விதத்தில் சமைக்கணும். நீங்கள் வீட்டில் கருவாடு சாப்பிடுவீங்களா? அதை எப்படி சமைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.